உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். கல்வி கட்டணம் செலுத்தாத காரணத்தினால் மாணவர்களை பள்ளியிலிருந்து வெளியேற்றலாமா? இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் துவாரகா வர்சஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கல்வி நிர்வாகமானது 32 மாணவர்கள் பள்ளி கட்டணத்தை செலுத்தவில்லை என்ற காரணத்துக்காக அவர்களை பள்ளியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது. ஆகவே வெளியேற்றப்பட்ட அந்த 32 மாணவர்களுடைய பெற்றோர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கின்றனர். அதிலே கல்வி நிர்வாகமானது திடீரென்று கல்வி கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறது. ஆகவே அவர்கள் குறித்த காலத்தில் எங்களால் அந்த பள்ளி கட்டணத்தை கட்ட முடியவில்லை. இந்த காரணத்தை கொண்டு எந்தவித தகவலும் எங்களுக்கு தெரிவிக்காமல் பள்ளி மாணவர்களை அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றனர். அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பள்ளியில் அந்த மாணவர்களை சேர்க்கை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கோருகின்றனர். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து டெல்லி பள்ளி கல்வி விதிகள் 35 பிரிவு 4 கீழாக ஒரு மாணவனை அந்த கல்வி நிர்வாகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் முறையான ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் மூலமாக அந்த மாணவனுடைய பெற்றோருக்கு தகுந்த முறையில் அனுப்பி இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு இருக்க வேண்டும். எதுவுமே அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பாமல் எந்தவித காரணமும் பெற்றோர்களிடத்திலே கேட்காமல் அந்த பள்ளி மாணவர்களை பள்ளி நிர்வாகமானது வெளியேற்றியது தவறு. ஆகவே அந்த பள்ளி மாணவர்களை மீண்டும் அந்த பள்ளி நிர்வாகம் பள்ளியிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் குறித்த காலத்திலே மீண்டுமாய் அவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு குறித்த காலம் ஒன்று ஒதுக்கி தர வேண்டும். ஒருவேளை அவர்கள் அந்த மாணவர்களை சேர்த்து கொண்ட பிற்பாடு பள்ளி நிர்வாகமானது அந்த மாணவர்களுக்கு பள்ளி கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக அவர்களை பாரபட்சமாக நடத்துவதோ அல்லது அவர்களை தொந்தரவு செய்வதோ இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே உத்தரவு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.